We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. இது போன்ற ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல் என்பது அந்த மாநிலத்துல போதைப் பொருள் விற்பனை, அந்த கடத்தல் பரவலை அதிகப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். எனவே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பட்சத்துல போதைப் பொருள் ஒழிப்புக்கு அது ஒரு முக்கிய பங்காக, ஒரு முக்கிய ஒன்றாக அமையும். எனவே அதனை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவரிடம் இருப்பதாகவும், அதற்கேற்ற வகையில ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைப்பது தொடர்பாக தமிழக முதல்வர் வலியுறுத்துவார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து கூறுவார் என்றும், அதே போல தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு அமைச்சர் அவர்தான். எனவே காவல்துறையை மேம்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் நிறைய காலி பணியிடங்கள் காவல்துறையில் இருக்கிறது. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படக்கூடிய சூழல்ல அதனை மேம்படுத்துவதற்கு, அதனை பலப்படுத்துவதற்கு, நவீனப்படுத்துவதற்கு, காவல்துறையை நவீனப்படுத்துவதற்கு நிறைய நிதி தேவை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதனை மேம்படுத்துவதற்கும் நிதி கோருவார் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இப்படி பல்வேறு விஷயங்கள், ஒரு மாநிலம் அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களோடு பேணக்கூடிய நல்லுறவு, அவர்களோடு எப்படி ஒருங்கிணைந்து முதலீடுகளை ஈர்த்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் உறுதுணையாக இருப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய செயல்பாடுகளும் முக்கியமான ஒன்று. எனவே அந்த வகையில தென் மாநிலங்கள் தற்போது இத்தகைய ஒரு மாநாட்டில் தென் மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே அவர்களினுடைய கருத்துக்கள், என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போகிறார்கள், இது எந்த வகையில பயனுள்ள ஒன்றாக இருக்க போகிறது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு மாநிலங்களும் ஃபாலோ பண்ண வேண்டும், நடைமுறை செயல்பட வேண்டும் உள்ளிட்ட குறித்தும் அவர் அறிவுரைகள் வழங்க இருக்கிறார். எனவே தமிழகத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் ஒருபுறம் இருக்கிறது. அதே போல தாவேகா அரசு பொறுப்பேற்று தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்துல முதல் முறையாக கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போல கர்நாடகாவோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழல், இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இன்று நடைபெறக்கூடிய இந்த முதலமைச்சர்கள் மாநாடு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைவரும் இங்கே ஏற்கனவே வருகை தந்து விட்டார்கள். தமிழக முதல்வர் கூட 9:30 மணிக்கே இந்த விடுதிக்கு, இந்த மாநாடு நடக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்து விட்டார். எனவே அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல இந்த மாநாடானது தொடங்க இருக்கிறது. கடந்த முறை 2022 கேரளாவில் இது நடைபெற்றிருந்தது. அப்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தார். அதுபோல தற்பொழுது தமிழகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தென்மண்டல மாநாட்டினுடைய தலைவராக தற்பொழுது அந்த குழுவினுடைய தலைவராக அமித்ஷா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில துணைத் தலைவராக தமிழக முதல்வர் தான் விஜய் அவர்கள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவர் எது போன்ற கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதே போல நீட் விவகாரமும் கூட தொடர்ச்சியாக மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகம் சார்பாக. எனவே அது தொடர்பாகவும் அவர் ஏதாவது முக்கியமான விவகாரங்களை, நீட் தொடர்பாகவும் அவர் பேசலாம் என்ற விஷயங்களும் கூட ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் சிறிது நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கிறது. அனைத்து மாநில முதல்வர்களும், துணை முதல்வர், தெலுங்கானா துணை முதல்வர், மேலும் பாண்டிச்சேரி, அதே போல லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபரினுடைய துணைநிலை ஆளுநர்கள் எல்லாம் வருகை தந்து விட்டார்கள். எனவே அனைவரும் ஒரு சேர இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களினுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில எடுத்து கூற இருக்கிறார். மேலும் அமித்ஷா அவர்களும் மாநிலங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், உள்துறை, ஒரு நாட்டினுடைய உள் பாதுகாப்பில் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளையும் கூட அவர் வழங்க இருக்கிறார். லதா, இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா தலைமையிலான இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாடு தொடங்கியிருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறீங்க. முக்கியமாக பாதுகாப்புத்துறை சார்ந்த பல விஷயங்கள் அப்படின்னு பேசப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி மாநிலங்களுடைய உரிமை அது குறித்தும் வாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உரிமைகள் குறித்தான வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதே போல மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்களை கூறுவதற்கு மத்திய அரசிடமிருந்து கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதே போல இந்தியாவினுடைய
தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில மாநிலங்களுடைய தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஷாம், ஒவ்வொரு மாநிலத்திலும் இது அந்த மாநில சுயாட்சி என்பது தீவிரமாக பேசப்படக்கூடிய ஒன்று. அது தமிழகத்தில் தங்களினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில தான் தமிழக அரசியலினுடைய நகர்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். அந்த வகையில தான் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் முதல் முறையாக இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே அவரினுடைய அந்த கருத்துக்கள் தமிழக உரிமைகளை சார்ந்து இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உதாரணமாக நீட்டாக இருக்கட்டும், அதே போல நிதி கேட்டு பெறுவது உள்ளிட்ட விவகாரங்களாக இருக்கட்டும், அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை, இது தொடர்ச்சியாக நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கூறி வரக்கூடிய நிலையில நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கர்நாடகா கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமித்ஷா அவர்களிடம் ஒரு வலியுறுத்தலை வைக்கக்கூடிய வகையில தான் இது இருக்க போகிறது என்ற சாத்தியக்கூறுகள் அந்த தகவலாக நமக்கு கிடைக்கிறது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துல பல்வேறு முக்கியமான தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள், அண்டை மாநிலங்களோடு இருக்கக்கூடிய விவகாரங்கள், நமக்கு மத்திய அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய உரிமைகள், இந்த விஷயங்களை பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் அமித்ஷா அவர்களிடமும் மற்ற மாநில முதல்வர்களின் முன்னிலையில அமித்ஷா அவர்களிடம் பேச இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில தான் தமிழ்நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு, முக்கியமாக சமீபத்தில் கூட விவசாயிகள் 3 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் பாதுகாப்பு அடிப்படையில வரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. எனவே எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்ற விவகாரங்கள்ல நம்முடைய பாதுகாப்பை, நம்ம தமிழர்களினுடைய பாதுகாப்பை எப்படி நிலைநாட்ட போகிறோம் என்ற விஷயங்கள், அதே போல போதைப் பொருள் கடத்தல் என்பது மற்ற மாநிலங்களில் இருந்து வேறு ஒரு மாநிலத்திற்கு கடத்தக்கூடிய பட்சத்துல அந்த மாநிலம் முழுவதும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தால் அந்த சீரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வேறொரு இடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த போதைப் பொருளை அந்த எல்லையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். எனவே அதற்காக ஒரு டாஸ்க் போர்ஸ் எல்லா மாநிலங்களும், எல்லா தென் மாநிலங்களும் ஒன்றிணைத்து ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைத்து அந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழக முதல்வர் அவர்கள் முன்வைப்பார் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக நிறைய முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த முறையும் இந்த கூட்டத்தை, இந்த மாநாட்டை பயன்படுத்தி அவர் இது போன்ற விஷயங்களை முன்வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்தான் காவல்துறையினுடைய அமைச்சர். எனவே தமிழக காவல்துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.